என் மகனே, என் மகளே, உன்னை காக்கும்படிக்கு. உனக்கு ஏதோ ஒரு ஆபத்து வருது, ஏதோ ஒரு நெருக்கம் வருது, ஏதோ ஒரு உபத்திரம் வருது, யாரோலோ நீங்க பாதிக்கப்படுறீங்க. வீட்டுக்குள்ள, வெளியில, வேலை செய்யற இடத்துல, ஊழியத்துல, பிஸ்னஸ்ல யாரோ ஒருவரால நீங்க டிஸ்டர்ப் ஆகுறீங்க, பாதிக்கப்படுறீங்க. அவங்களால எனக்கு தீங்கு வந்துருமோ, பாதிப்பு வந்துருமோ, என்ன ஆகுமோ அப்படின்ற பயம் கூட உங்களுக்கு இருக்கலாம். அன்று சொல்ல, நீ பயப்படாதே, அவர்களுக்கு நீ பயப்படாதே, இந்த மாதிரி சூழ்நிலை கண்டு நீ பயப்படாதே. ஏன் சொன்னா, நான் உன்னோடு இருக்கிறேன். என் கூட இருந்து என்ன பண்ணுவீங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்டா, நான் உனக்கு துணையா இருக்கிறேன். உனக்கு துணையா இப்பவும் கூடவே இருக்கிறல்ல, நான் இருந்தா போதும், எந்த பிரச்சனையும் உன்னை மேற்கொள்ள முடியாதுல்ல. அதுதான் ஆண்டவர் சொல்றார். இந்த வசனத்தை ஆங்கில வேதாமத்துல பார்த்தீங்கன்னா, fear not, I will help you. நான் உனக்கு உதவி செய்வேன் என்ன ஆண்டவர் சொல்றார். உதவி செய்கிறேன், எல்லா விதத்துல உதவி செய்வார். நீங்க பரிசுத்தமா வாழ உதவி செய்வார். நீங்க ஆவிக்குறி வாழ்க்கையில முன்னேற